ஓம் ஸ்ரீ சாய்ராம். அத்தியாயம் 5. வேப்ப மரத்தடியில் உள்ள பாதுகைகளின் கதை. பாயி கிருஷ்ணாஜி அலிபாக்கர் அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கார். அவர் அக்கல்கோட் மகாராஜா வழிபடுறவர். அக்கல்கோட் மகாராஜாவுடைய உருவப்படத்தையும் வழிபடுறாரு. அக்கல்கோட் மகாராஜாவுடைய பாதுகையை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நினச்சி ஒரு பிளானை போடுறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவில் அக்கல்கோட் மகாராஜ், என்னுடைய இருப்பிடம் ஷிரடி தான், நீ அங்கேயே போய் வணங்கு அப்படின்னு சொல்ல, அக்கல்கோட்டுக்கு போகிற பிரயாணத்தை தவிர்த்துட்டு பாயி கிருஷ்ணாஜி அலிபாக்கர் ஷிரடிக்கு வந்து பாபாவை தரிசித்து சந்தோஷமாக ஒரு 6 மாதங்களை ஷிரடியிலேயே கழிக்கிறாரு. 1912 டாக்டர் ராமாராவ் கோத்தாரி அப்படின்னு ஒரு பாபா பக்தர் ஷிரடிக்கு பாபாவை பார்க்க வராரு. அவருடைய கம்பவுண்டரும் இன்னொரு நண்பரான பாயி கிருஷ்ணாஜி அலிபாக்கரும் வராங்க. அந்த நேரத்தில் ஷிரடியில் சகுன் மேரு நாயக், கோவிந்த் கமலாகர் தீட்சித் அப்படின்னு ஒரு 2 நண்பர்கள் அங்கே சந்திக்கிறாங்க. இவங்க 4 பேரும் ஒன்றா ஒரு நேரம் உட்காந்து உரையாடின்னு இருக்கும்போது பாபாவுடைய வேப்ப மரத்து தியானம், அதோடைய சக்தி, இதை பற்றிலாம் அவங்க யோசனை பண்ணி ஒரு பாதுகையை தயாரிக்கணும், அங்கே பிரதிஷ்டை செய்யணும்னு முடிவு செய்கிறாங்க. அந்த நேரத்தில் டாக்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய கம்பவுண்டரு இவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஒரு சாதாரண கல்லில் பாதுகையை தயார் பண்ணிக்க தேவையில்லை, நீங்கள் என்னுடைய எஜமானரான டாக்டர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் ஒரு நல்ல பாதுகையை பம்பாயிலேருந்து தயார் செஞ்சு தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை டாக்டர் கோத்தாரிக்கிட்ட தெரிவிச்சிடுறாங்க. டாக்டர் கோத்தாரி என்ன பண்ணுறாரு, பம்பாயிலேருந்து ஷிரடிக்கு வராரு. வந்து இதை பற்றி ஒரு வரைபடத்தை தயார் பண்ணுறாரு. அந்த வரைபடத்தை எடுத்துன்னு போய் ஷிரடியில் ஒரு கண்டோபா கோவில் இருக்குது இல்லையா, அந்த கோவிலில் உப்பாசினி மகாராஜ் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார். உப்பாசினி மகாராஜ் அந்த வரைபட திட்டத்தில் ஒரு சில முன்னேற்றங்களை சொல்லி அதை திருத்தி கொடுக்குறாரு. தாமரை புஷ்பம், சங்கு, சக்கரம், மனித உருவங்களையும் அந்த பாதுகையில் உப்பாசினி மகாராஜ் பொறிக்க சொல்கிறார். அதில் பாபாவுடைய வேப்ப மரத்துடைய புகழையும் பாபாவின் யோக சக்தியை பற்றி ஒரு ஸ்லோகத்தையும் அதில் பொறிக்கணும்னு அவர் ஒரு யோசனையை சொல்கிறாரு. ஸ்லோகம் என்ன அப்படின்னா, சதாநம்ப விருஷ்யஸ்ய மூலாத்தி வாசாத் சுதாஸ்ராவினம் திக்தம் அப்பிய பிரியந்தம் தரும் கல்ப விருட்சாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். இதுதான் அந்த பாதுகையில் பொறிக்கப்படுற ஸ்லோகம். டாக்டர் ராமாராவ் கோத்தாரி இந்த உபாசினி மகாராஜ் சொன்ன யோசனைகளெல்லாம் நோட் பண்ணிட்டு பம்பாயில் ஒரு பாதுகையை ஆர்டர் பண்ணுறாரு. பாதுகை தயாராகிடுறது. டாக்டருடைய கம்பவுண்டர் இருக்கார் இல்லையா, அவர் மூலியமாக பம்பாயிலேருந்து பாதுகை ஷிரடிக்கு வந்துடுறது. இந்த பாதுகையை என்னைக்கு பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1912 ஒரு ஆவணி பௌர்ணமி தினத்தன்று காலையில் 11 மணிக்கு இதை பிரதிஷ்டை செய்ய முடிவு செஞ்சிடுறாங்க. ஜி.கே. தீட்சித் அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த பாதுகையை தன்னுடைய தலை மேலே சுமந்து ஊர்வலமாக கண்டோபா கோவில்லேருந்து மசூதிக்கு எடுத்துன்னு வந்து பாபா கிட்ட வச்சிடுறாங்க. பாபா அந்த பாதுகையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி, இது பிரபுவின் பாதங்கள், இதை பத்திரமாக பாதுகாக்கும்படி ஆசீர்வாதம் அழைச்சி அனுப்பிச்சிடுறாங்க. பாதுகையும் பிரதிஷ்டை ஆயிடுறது. இந்த பாதுகையை முதல் 5 வருடம் பராமரிக்கிறதுக்கு டாக்டர் ராமாராவ் கோத்தாரி மாதம் 2 ரூபாய் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு அனுப்புகிறார். இந்த பாதுகையில் ஒரு ஸ்லோகம் பொறிச்சிருக்கு இல்லையா, அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னென்னா, நான் சாயிநாத பிரபுவை வணங்குகிறேன். வேப்ப மரம் கசப்பானதும் இனிமையற்றதாகவும் இனிப்பற்றதாகவும் இருக்கும். ஆனால் சாயிநாதர் அதில் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்ததுனால அது அமிர்தத்தை பொழிகிறதாம்.
கற்பக விருட்சத்தை விட மேலானது. ஏன்னா அதனுடைய குணமும் அதனுடைய தன்மையும் அப்படி இருக்கிறதுனால அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். இந்த பாதுகையை பிரதிஷ்டை செஞ்சாங்கல்ல, இதுக்கு மொத்த செலவு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்குது. இந்த பாதுகை பிரதிஷ்டை பண்ண அன்னைக்கு முன்னாடி பம்பாயில் பாபாவுடைய பக்தர் ஒருத்தர் பஸ்தா சேட்டுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு 25 ரூபாவை மணி ஆர்டராக அனுப்புகிறாரு. மிச்சம் 75 ரூபாவை நன்கொடைகள் மற்றும் டொனேஷனால் செய்யப்பட்டுறது. அப்புறமா அந்த வேலி பாதுகையை சுற்றி, வேப்ப மரத்தை சுற்றி ஒரு வேலி போடணும் இல்லையா, அதுக்கு பம்பாயிலேருந்து ஒரு வேலி அனுப்புகிறாங்க. அதை ஸ்டேஷன்லேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபா 8 அணா செலவாயிருக்கு. மேற்கூரை போடுறதுக்கும் சில செலவுகள் ஆகிருக்கு. அது சகன்மீர் நாயக் என்ற பக்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுது. இப்படியே தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டே வராங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் காக்கேஸ்வர் அப்படின்றவர் வழிபாடு செய்கிறாரு. தொடர்ந்து இப்போது யாரோ ஒரு பக்தர் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் இன்றளவும் அது நடந்துட்டுருக்கு. இப்போது நம்ம ஒரு பாபாவுடைய லீலைகளையும் ஒரு அற்புதங்களையும் பார்ப்போம். என்னென்னா, பாபாவுக்கு விளக்கு ஏற்றுறதுல ரொம்ப பிரியம் உண்டு. அவர் இரவு முழுதும் மசூதியிலையும் கோவில்களிலையும் விளக்கு ஏற்றி வச்சு ரொம்ப ஆனந்தப்படுவார். சிறுடியில் கிராமத்து மக்களில் மளிகை கடைக்காரங்க எண்ணெயும் திரியும் இனமாக கொடுப்பாங்க. இப்படி கொடுத்துன்னு வந்திருக்கிற நேரத்தில் ஒரு நாள் எல்லா வணிகர்களும் ஒன்று கூடி பாபாவுக்கு நம்ம இனிமேல் எண்ணெயை இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. பாபா இதை பற்றி தெரியாமல் அவங்கள்ட்ட போய் நிற்கும்போது நாங்கள் எண்ணெய் ஃப்ரீயாக தரமாட்டோம்னு சொல்லிடுறாங்க. இதை பற்றி பாபா குழப்பமே அடையலை. நேர மசூதிக்கு வராரு. அங்கே காஞ்ச திரிகள் இருக்கியா, அது எல்லாத்தையும் விளக்கில் எடுத்து வைக்கிறாரு. வச்சுட்டு ஏற்கனவே ஒரு தகர குவளையில் ஒரு 2-3 சொட்டு தான் எண்ணெய் இருக்குது. அந்த 2-3 சொட்டு உள்ள குவளையில் தண்ணியை ஊற்றுறாரு. அதை ஒரு நிவேதனமாக பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த குவளையில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு காய்ஞ்ச திரியெல்லாம் போட்டிருக்கிற விளக்கில் லைனாக எண்ணெய்க்கு பதில் இந்த தண்ணியை ஊற்றுறாரு. இந்த நேரத்தில் இந்த வணிகர்கள் எண்ணெயை தரமாட்டேன்னு சொன்னவங்க அங்கே மசூதிக்கிட்ட ஒளிஞ்சிட்டு பார்க்குறாங்க, என்ன தான் பண்ணுறார் பாபா அப்படின்ட்டு. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம், அந்த காய்ந்த திரிகளை பாபா அந்த தண்ணியை ஊற்றுறாரு இல்லையா, விளக்குகள் அணையாமல் இரவு முழுவதும் எரிஞ்சுன்னு இருக்கு. இதை பார்த்த வணிகர்கள் ஆச்சரியமும் பயமும் அடைஞ்சு பாபாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ பாபா என்ன சொல்கிறாரு, அவங்கள மன்னித்து எதிர்காலத்தில் உண்மையுள்ளவராக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுறாரு. கேளாயோ ஸ்ரீ பாபா எந்தன் பிரார்த்தனையை உன் செவியால். பாபாவின் உடையும் வாழ்க்கை மாற்றமும். பாபா ஷிரடியில் ஒரு மல்யுத்தக்காரன் இருந்தான். அவன் பேர் மொய்தீன் தம்புலின்னு பேர். அவன் மிகப்பெரிய கோபக்காரன், சண்டைக்காரன். அவனோட ஒரு முறை மல்யுத்த பயிற்சியில் சண்டையில் ஈடுபடும் போது அவன் மூலியமாக தோற்கடிக்கப்படுறாரு. தோற்கடிக்கப்பட்ட உடனே பாபா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடையும் வாழ்க்கை முறையையும் மாற்றிடுறாரு. மேலாடையாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு கப்னி அணிஞ்சிக்கிறாரு. இடுப்புக்கு ஒரு இடுப்பு பட்டை, அதுக்கு பேர் லங்கோடுன்னு சொல்லுவாங்க, அதை கட்டுறாரு. தலைக்கு ஒரு சின்ன துணியை வச்சுக்கிறாரு. கிழிஞ்ச சட்டை, கசங்கிய கந்தல் துணி, இதுலேயே அவர் திருப்தி அடைஞ்சிடுறாரு. ஏழ்மை அரசுடைமையை விட நன்று அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இறைமையுடைய மிக மிக நன்றுன்றாரு. கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பர் ஆவார்னு பாபா சொல்கிறாரு. மல்யுத்தம் நடந்து முடிஞ்சிருது இல்லையா. இன்னொரு விசேஷம் என்னென்னா, இது சாதாரண நிலம் இல்லை, பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இது ஒரு சாதாரண கல் இல்லை, இது ஒரு வைரக்கல் அப்படின்னு கங்காகீர்னு ஒரு ஞானி சொன்னார் இல்லையா. அவரும் மல்யுத்த போட்டியில் ரொம்ப விருப்பம் உள்ளவர். ஒரு முறை அவர் மல்யுத்த போட்டி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு ஆசையற்ற உணர்ச்சியும் ஒரு குரலும் கேட்கறது. அந்த குரலில் என்ன சொல்கிறதுனா, உன்னுடைய உடம்பை துறந்து கடவுளை நோக்கி நகர் அப்படின்னு சொல்கிறது. அவர் என்ன பண்ணுறார், கங்காகி உடனே தன்னுடைய இல்லற வாழ்வை துறந்துட்டு புன்தாம்பே ஆற்றிற்கு அருகில் உள்ள ஒரு இடத்துல ஒரு மடத்தை நிறுவி அங்கே சன்னியாசி ஆயிடுறாரு. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.